மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக பொதுமக்கள் தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமித்து வைப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டுக்குள் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருப்பதால் இது தொடர்பாக தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். இந்த நிலையில் சில தரப்பினர் குழுக்களாக இணைத்து எரிபொருள் சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளமையினால் மறு அறிவித்தல் வழங்கப்படும் வரை மீன்பிடி படகுகள், தொழிற்பேட்டைகள், நிர்மாண தொழிற்பணியிடங்கள், விவசாய நடவடிக்கைகளுக்காக அன்றி வேறு தரப்பினருக்கு பாரிய கொள்கலன்களிலோ போத்தல்களிலோ எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்காமல் இருப்பதற்காக எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமைத்துவ அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அனாவசியமாக எரிபொருட்களை சேகரித்து களஞ்சியப்படுத்துதல், எரிபொருளை அதிக விலைக்கு விற்பனை செய்தல், எரிபொருள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பொய்யான தகவல்களை பரப்புதல் என்பவற்றுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடும் தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் தொடர்பில் ஆராய்ந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர்.